டாரடெக்சுவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து நம்ம அடுத்த பார்ட் வீடியோ பாக்குறோம். வாக்கிய அமைப்பும் தவறுகளும். ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா அதுல நிறைய தவறுகள் ஏற்படுது. இப்ப உதாரணமா நம்ம தமிழ்ல எழுதும் போது நான் ஒரு பள்ளி ஆசிரியை அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா நான் ஒரு ஆசிரியை பள்ளி அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதனுடைய மீனிங்கே என்னது அப்படின்னா தப்பா போயிடும் இல்லையா? சோ தலையும் இல்லாம வாழும் இல்லாம இருக்கும். சோ அப்ப வாக்கிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல தமிழ்ல எழுதுறதுக்கு வல்லவராகணும் அப்படின்னு சொன்னா அந்த வாக்கிய அமைப்பை பற்றிய அறிவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கிய அமைப்பு ஒரு மொழியினுடைய உயிர். எண்ணத்தை போக்கை நேரே உணர்த்துறதா என்னது அப்படின்னா அந்த வாக்கிய அமைப்பு. பிற மொழியை நன்கு கற்க விரும்புவோர் எல்லாருமே வாக்கிய அமைப்பு பற்றிய அறிவு அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொல்லை எதுக்கு? தமிழனுக்கு தமிழ் வாக்கிய அமைப்பு பற்றி ஏன் எழுத தெரியணும், எங்களுக்கு என்ன எழுத தெரியாதா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கிடையாது. இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நல்ல முறையில எழுதணும் அப்படின்ற ஒரு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி இலக்கண வெறுப்பாளர் அதுதான் உண்மை. இலக்கண வெறுப்பாளர்கள் சிலர் கூறிக்கொண்டும் எழுதி கொண்டும் வர்றாங்க. அக்கூற்று பொருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூற்றை பரப்புறவங்க இலக்கணத்தை பார்த்தா அஞ்சு நடுங்கி இலக்கணம் அப்படின்னு பேரை கேட்டாலே ஓடக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. நம்மள மாதிரின்னு வச்சுக்கிறோமே. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில எழுத கற்கும் போது அந்த மாதிரியான வாக்கியங்களை தவறுகளை ஒழிச்சு எழுத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஞ்ஞான முறையில் அமர்ந்த தமிழ் மொழிக்கும் இது ஒரு நன்மை பயக்கும். அப்படி இல்லைன்னா அது கேடுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? வாளிலிருந்த நரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மிகுதியான இலக்கண விகுதிகளை புகுத்தி விளங்காத முறையில எழுதுறது கூடாது அப்படின்றத பலரும் ஒத்துக்குருவாங்க. ஆனா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி பிழை இல்லாம நல்ல தமிழ் எழுதுறதுக்கு ஓரளவுக்கு இலக்கண அறிவுன்றது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இங்க பாருங்க. என் ஒய்ஃப் ஃபேமிலி வேயில் இருப்பதால் நான் ஹோட்டலில் ஏர்லியாக சாப்பிட்டு அர்ஜென்டா பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி காரை பிடித்து புஷ் பண்ணி உள்ள நுழைஞ்சு சீட்டை பிடிச்சு உட்காந்து போனாலும் ஆபீஸ்க்கு டெய்லி லேட்டா போறேன். இந்த வேர்டை பார்த்தால எங்கனையா தமிழ் இருக்கா? இப்ப 14 வேர்டு இங்கிலீஷ் வேர்டா இருக்கு. இதுல தமிழ் வாக்கிய அமைப்பை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுலயே நீங்க ஏகப்பட்ட வார்த்தைகள். இப்ப என் ஒய்ஃப், என் மனைவி, ஃபேமிலி வேலைகள், குடும்ப அலுவலர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சோ வாக்கிய அமைப்பிலான ஓரின மொழி என்று கண்டுபிடிக்கலாம். தமிழ் வடமொழியில இருந்து வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த உண்மையை நம்ம சொல்லணும். இது தப்புதான். தமிழ் வடமொழியில இருந்தெல்லாம் கிடையாது. தமிழ் வடமொழியின் வல்லாண்மை என்று பிறந்தது கிடையாதுன்னு சொல்லி கால்டுவெலே உறுதி செஞ்சிருப்பாரு. சரிங்களா? தமிழர்கள் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கங்கக்கரையில வாழ்ந்து அந்த காலத்துல பேசின எழுதின தமிழ் வாக்கிய அமைப்பு கருதிதான் இன்னைக்கும் வட இந்திய மொழியிலும் புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மை உஸ்கா கர்கையா அப்படின்றது, மை உஸ்கா கர்கையா அப்படின்றது இந்திய வாக்கிய அமைப்பு. அதுக்கோட பொருள் என்னன்னு பாருங்க. மை நான், உஸ்கா கர்கையா அப்படின்னு அர்த்தம் அவனுடைய வீட்டுக்கு போனேன். முஜே ஏ கிளாஸ் கரம் சாய் லாவோ அப்படின்றது என்ன அர்த்தம்னா எனக்கு ஒரு குவளை சூடான தேநீர் கொண்டு வா. ஏ கிளாஸ், ஒரே ஒரு கிளாஸ். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க, இங்க சொல்லிருக்காங்க ராம்கோ ஏக் ரூபியாத்தோ அப்படின்னா ராமனுக்கு 1 ரூபாய் கொடு அப்படின்றது. தமிழ் வாக்கிய அமைப்பு மாதிரியே இந்தியோடைய வாக்கிய அமைப்பும் இருக்கு. தமிழ் வாக்கிய அமைப்பு வட இந்திய மொழியாகி இந்தியில புகுந்து விட்டத மொழிநூல் வல்லுநர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. ஐரோப்பிய ஆசிரியர்களும் தமிழ் வாக்கிய அமைப்பை ஆராய்ந்து தமிழ் மொழி தர்க்க முறையில் அமைந்த மொழி அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்காங்க. ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐரோப்பியர் தமிழ் மொழியை பாராட்டி இருக்கிறத சொல்றாங்க. தமிழ் மொழியில பயனிலை எழுவாயுடன் திணை பால் எண் இடம் இவற்றுடன் மாறுபடாமல் இசைந்து வரணும். பலர் நாளிதழ்கள்லையும் வேறு வெளியீடுகள்லையும் அக்ரிணை ஒருமை பன்மை வினைமுற்றுகளை தப்பு தப்பா எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கட்டுப்பாடுகள் இனி கிடையாது அப்படின்னு எழுதுறாங்க. வியப்பும் கவலையும் ஏற்பட்டிருக்கிறது என்று எழுத பாக்குறோம். இன்று செய்திகள் வராது அப்படின்னு சொல்றோம். என்னன்னா கட்டுப்பாடுகள் கிடையாது. கட்டுப்பாடுகள்ன்றது பன்மை, கிடையாதுன்றது ஒருமை. அப்ப இதை எப்படி எழுதணும்? கட்டுப்பாடு கிடையாது அப்படின்னு எழுதணும். அல்லது நான் பன்மையில தான் எழுதுவேன் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டுப்பாடுகள் கிடையா அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வியப்பும் கவலையும், வியப்பும் கவலையும் ஏற்பட்டிருக்கிறது. வியப்பும் கவலையும்ன்றது 2, அப்ப பன்மை, அப்ப ஏற்பட்டு இருக்கின்றன அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி இன்று செய்திகள் வராது அப்படின்றது தப்பு. செய்திகள்ன்றது பன்மை, வராதுன்றது ஒருமை. அப்ப எப்படி எழுதணும்? இன்று செய்திகள் வாரா. இந்த பிழைகளை நீக்க கீழ்வரும் அடிப்படை இலக்கண விதிகள் மனசுல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தூ ரூ என்பவை அக்ரிணை ஒருமை விதிகள். அது கண்டிப்பா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். இவற்றை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள்னு சொல்லுவோம். வண்டி வந்து சேர்ந்தது, ஒருமை. வண்டி, ஒரே ஒரு வண்டி வந்து சேர்ந்தது. சரிங்களா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. வண்டி எனும் ஒருமை எழுவாய்க்கு ஏற்றவாறு தூ விகுதி வந்திருக்குது. கோழி கூவிச்சு அப்படின்ற வாக்கியத்துல ஒருமை எழுவாய்க்கு பொருந்தும்படி ரூன்ற விகுதி வந்திருக்கு. கோழி, ஒரே ஒரு கோழி கூவிற்று. என்பது பலவின் பால் வினைமுற்று விகுதி.
வண்டிகள் வந்து சேர்ந்தன. வண்டிகள், அதுல என்னென்ன வண்டி வேணா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வண்டி கிடையாது. அப்ப பலவின் பால். அப்ப சேர்ந்தன, பலவின் பால் வினைமுற்று விகுதி. கோழிகள் கூவின, கோழிகள் இதுவுமே என்னது, பலவின் பால். இப்ப கூவின. சரிங்களா, இதுலயுமே பன்மை எழுவாய் இசைக்குமாறு ஆங்கிற வினைமுற்று வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வண்டிகள் வந்து சேரா, கோழிகள் கூவா, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்மறையில, அதாவது எதிர் மறுத்து கூறுறதுல பன்மை எழுவாய்க்கு ஆ அப்படிங்கிற வினைமுற்று விகுதியா வந்திருக்குது. இப்ப பாருங்க, போர் நாட்டை பாழாக்குகிறது. போர் நாட்டையே என்ன செய்யுதுன்னா பாழாக்குது. கட்சி சண்டை பிளவை உண்டாக்குகிறது. இதெல்லாம் ஒன்றன் பால். இப்ப பலவின் பால் பாருங்களேன். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன, கட்சி சண்டைகள் பிளவை உண்டாக்குகின்றன. அடுத்து ஒன்றன் பால் பலவின் பால். செய்திகள் வாராது, வாரா. விடுமுறை இராது, இரா அப்படின்னு சொல்றதெல்லாம். சோ நேரு வந்து தன் தாய்நாட்டினுடைய மதிப்பை வந்து உலகத்துல உயர்த்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அதாவது பாருங்களேன், இந்த வாக்கியத்துல தன் என்று இருப்பது தவறு. தன் தாய்நாட்டின்றது இருக்கக்கூடாது. தம், அவ எல்லாருக்குமே தாய்நாடு போகுது, அப்ப தம்முன்னு தான் இருக்கணும். சரிங்களா, அவர் தன் வீட்டுக்கு போனார் அப்படின்னு எழுதாம தம் வீட்டுக்கு போனார் அப்படின்னு எழுதணும். மரியாதை பன்மையாக இருந்தாலும் தம் என்று எழுதுறதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி வர்றதுதான் மரியாதை பன்மை வினைமுற்று. அப்ப தம் என்பது மரியாதை பன்மை வினைமுற்று. சரிங்களா, இந்த குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இது பொருந்தும். அதே மாதிரி பாருங்க, இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மரியாதை பன்மை வினைமுற்றை ஏற்று வரக்கூடிய எழுவாய் பலர்பால்ல இருந்துச்சுன்னா அதனுடைய பிரதிபொருளும் பலர்பால்ல தான் இருக்கணும். இப்ப இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, நேரு தன் உயர்த்தி வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பயனிலையுமே என்ன வரும், வருகிறாருன்னு தான் வரும். இப்ப பாருங்க, ஔவையார் நல்வழி இயற்றினார், இதுல இயற்றினார் அப்படிங்கிறது தான் வினை முற்று. ஔவையார் அப்படின்றது ஆனா பெண்ணான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஔவையார் பெண் தான். சோ பெண் பாலுக்கு எதுக்கு ஆர் விகுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவருடைய தமிழினுடைய புலமை கருதி அவருக்கு அந்த விகுதி கொடுத்திருக்காங்க. மரியாதைக்காக வரக்கூடியதுதான் ஆர் அப்படின்றது. சரிங்களா, இது மரியாதை விகுதி. இது இலக்கணத்துல பால் வலுவமைதின்னு சொல்லுவாங்க. அது ஆண் பெண் பாலா ஆண் பாலா இருந்தாலும் நம்ம வந்து உயர்வு கருதி அதை ஏத்துக்கணும். சோ மரியாதைக்காக அந்த ஆர் விகுதி சேர்த்திருக்கிறாங்க. அப்ப இங்க ஆர் விகுதி வரும்போது இங்கேயும் ஆர் விகுதி தான் வரணும். அப்ப வினைமுற்றும் பலர்பால் வினைமுற்றாதான் இருக்கணும். ஔவையார் தம் நூலில் கூறினார் அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா, ஔவையார் தன் நூலில் கூறினார் அப்படின்னு சொல்லி கூறினர் அப்படின்னு எழுதணும்னா தப்பு, கூறினார் அப்படின்னு தான் எழுதணும். ஏன்னா இங்க ஔவையார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா, சோ மரியாதை பன்மைக்கும் பிரதிப்பெயர் பலர்பால்ல தான் இருக்கணும். திருமதி ஜோதி அம்மாள் கூறினாள் அப்படின்னு சொல்லும் போது இங்கேயே வந்துருச்சு ஆள், ஆள். அப்ப இங்கே கூறினாள். இப்படி எழுதுறது இலக்கண முறைப்படி தவறாக இல்லாதிருப்பினும் மரியாதை கம்மி. ஏன்னா அவளை வந்து நம்ம அவன்னு சொல்றோம். சோ கூறினார் அப்படின்னு நம்ம மரியாதை கருதி சொல்றது தமிழ் மரபு அப்படின்னு சொல்றோம். என் நண்பர் கூறினார், பலர் கூறினர். இவ்வாக்கியங்களை நுட்பமாக கவனிச்சீங்கன்னா மரியாதை பன்மை வினைமுற்றுல ஆர் விகுதி வருதலும் பலர்பால் வினைமுற்றுல அருவிகுதி வருதலும் தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்க, என் நண்பர் கூறினார், ஒரே ஒருத்தர் தான், ஆனா கூறினார். இங்க பலர் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கூறினர். சரிங்களா, ஏன்னா இது வந்து என்னது, என் நண்பர்னு சொல்லும் போது ஒருமை, அவர் கூறினார். ஆனா பலர் சொல்லும் போது கூறினர். என் தாயார் கூறினர் என்று எழுதுறது தப்பு. என் தாயார் கூறினார் அப்படின்னு தான் எழுதணும். அவர்கள் கூறினர் என்று எழுதக்கூடாது, கூறினார் அப்படின்னு எழுதக்கூடாது, கூறினர் அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா, அப்ப அடிகள் பேசினார்கள் அப்படின்னு எழுதுறது தான் நல்லது. சரியா, அப்ப யார் என்னும் வினா உயர்தி நிலையில் 3 பால்களுக்கும் வரும். அதாவது யார் அப்படின்றது ஒரு வினா உயர்தி நிலையில இருக்கக்கூடியது. இது 3 பால்களுக்கும் வரும். யாது அப்படின்றதும் ஒரு வினா, அது அக்ரிணை ஒருமைக்கு. அங்க ஓடுறது எது அப்படின்னு கேட்கிறோம், மாடு மாடுமானதான் கேட்போம். அங்க வர்றவர் யாருன்னு தான் கேட்போம். சரிங்களா, இது உயர்திணை 3 பால்களுக்குமே வரும். இது அதாவது ஆண்பால் பெண்பால் பலர்பால். இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிணை. அப்ப என்னதுன்னா ஒருமைக்கு வரும். அங்க வர்றது எது, நாங்க நிறைய வருது ஆடா மாடாது என்ன அது, யாவை அப்படின்னு கேக்குறது வினா அக்ரிணை பன்மை. சரிங்களா, யாது அப்படின்னு கேக்குறது அக்ரிணை ஒருமை வினா. யாவை அப்படிங்கிறது அக்ரிணை பன்மை வினா. ஒவ்வொரு அப்படின்ற தொடர்ல இங்க பாருங்க, ஒவ்வொரு எனும் தொடர் ஒருமை வினைமுற்றை கொள்ளும். ஒவ்வொரு அப்படின்றது ஒவ்வொன்றும் நாள்தோறும் அப்படின்றது ஒண்ணு ஒன்னா குறிக்கக்கூடியது. ஒவ்வொருவர் என்னும் தொடர் பன்மை வினைமுற்றை கொள்ளும். ஒவ்வொருத்தரும் திருக்குறள் படிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் டாக்ஸ் கட்டுறாங்க, ஒவ்வொருவரும் தம் வீடு வந்து சேரும். அப்ப ஒவ்வொருவர்ன்றது பன்மை, நல்லா கவனிக்கணும். ஒவ்வொருன்றது ஒருமை, ஒவ்வொருவர் அப்படின்றது பன்மை. ஐயத்தை காட்டும் ஓகாரத்திலும் பிரிக்கும் பொருளில் வரும் ஆவது என்னும் சொல்லின் பின்னாடியும் அந்த என்ன செய்யக்கூடாதுன்னா வரக்கூடாது. என்னன்னா
இப்ப இந்த அங்க வர்றது நாயா பேயா, கையரா பாம்பா அப்படின்னு கேக்குறோம்ல, அந்த அந்த இடத்துல கையரா கயிறோ அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஓகாரத்திலும் பிரிக்கும் பொருளிலும் ஆவது என்னும் சொல் முன்னும் பின்னும் வரக்கூடாது. பாருங்க, துறவிக்கு விருப்போ அல்லது வெறுப்போ கிடையாது அப்படின்றது தவறு. விருப்போ வெறுப்போன்னு தான் வரணுமே தவிர இங்க அல்லதுன்றது வரக்கூடாது. விருப்போ வெறுப்போ கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நாயாவது அல்லது நரியாவது இதை தின்னணும் அப்படின்னா, நாயோ அல்லது நரியோ, அல்லது நாயாவது நரியாவது இதை தின்னுது, அல்லதுன்றது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதான் இங்க சொல்ல வராங்க. ஆவது என்பது எதிர்காலத்தை குறிக்கிறதுக்கு தான் வரும். இந்த மாதத்தின் கடைசியிலாவது, அப்ப எப்படி வரணும்னு பாருங்க. ஆவதுங்கிறது எதிர்காலத்தை குறிக்க வருது, அல்லது முதல் வாரத்திலாவது வா, கடைசியில வா இல்லைன்னா முதல் வாரத்துல வா அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நாயாவது நரியாவதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப ஆவதுன்றது எதிர்காலத்தை குறிக்கிறது. சரியான இலக்கணம் பாயிண்ட். சோ நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தி பிரச்சனை கிடையாது. நமக்கு இதுலதான் கொஸ்டின் வந்து மைனூட்டா எடுத்திருக்கோம். சோ எப்படி, எவ்வாறு, எங்கனம், எவ்வளவு, எது எனும் வாக்கியம் தொடங்குமானால் சமநிலை வருவதற்கு அப்படி, அவ்வாறு, அங்கனம், அவ்வளவு, அது என்றுதான் வரணும். இப்ப பாருங்களேன், எவ்வது உறைவது உலகம், உலகத்தோட அவ்வது உறைவது அறிவு. திருக்குறள் திருவள்ளுவர் அப்பயே இதை செஞ்சிருக்கிறாரு. எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அப்ப எப்படி தொடங்க, அப்படி, எவ்வாறு, இந்த மாதிரிலாம் வாக்கியம் தொடங்குச்சு அப்படின்னு சொன்னா அப்படி, அங்கனம் அப்படின்னு வரணும். சரிங்களா? எவ்வளவு பூ வாங்கி வருமாறு கந்தன் கூறினான் அப்படின்னு கேட்கிறோம். சோ 100 பூ, அந்த அளவை நம்ம சொல்றோம். 100 பூ அவ்வளவுக்கு, அதாவது இவ்வளவுக்கு வாங்கி வர சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்றது. இப்ப எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சரிங்களா? அப்புறம் எப்படி அப்படின்றத தொடங்கி எவ்வாறு என்று எழுதுறது பல்லாயிரக்கணக்கு. பாருங்களேன், ஒரு நாய் ஓரணு, இது வந்து ஒருக்குள்ளது. இங்க ஒரு நிமிஷம் பார்ப்போம். இது தவறு. இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, எப்படி அப்படின்னா எப்படிப்பா அதுவா, அது அந்த மாதிரி அப்படின்னு முடிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பேசுறாரோ அதே மாதிரிதான் என்ன செய்யணும்னா நடந்தும் காட்டணும். சரிங்களா? இங்க ஒரு நாய் ஓரணு, நமக்கு தெரியும் ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம் அப்படின்னா, உயிரெழுத்து 12 இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஓர் போடுவோம். மெய் எழுத்து இருக்கு இல்லையா 18, அது உயிரோட சேரும் போது கிடைக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்து இருக்குல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வாவை பிரிச்சிங்கன்னா இவ்வு குட்டல் ஆ, இது உயிரெழுத்து, இது மெய் எழுத்து, இது உயிரெழுத்து. இப்படி வரக்கூடிய உயிர்மெய் எழுத்து இருக்கு இல்லையா சா, இதை பிரிச்சிங்கன்னா இச்சு குட்டல் ஆ. இப்படி வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு போடணும். பாருங்க, வருமொழி உயிர்மெய் எழுத்தில் தொடங்கினால் ஒரு என்னும் சொல்லையும், வருமொழி உயிரெழுத்தில் தொடங்கினால் ஓர் என்னும் சொல்லையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அது போயிற்று, இது இல்லை. அது போயிற்று. வருமொழி உயிர்மெயில் தொடங்கினால் அது இது என்னும் சொற்களையும், இங்க இது போன்றத பிரிச்சிங்கன்னா இப்பு குட்டல் ஓ, அப்ப உயிர்மெய். அப்ப வருமொழி உயிர்மெய் எழுத்துல தொடங்குச்சுன்னா அது இது என்னும் சொற்களையும், வருமொழி உயிரெழுத்தில் தொடங்கினா அஃது இஃது எஃது என்ற சொற்களையும் பயன்படுத்தணும். இப்ப பாருங்க, அஃது இல்லை, ஈங்கிறது உயிரெழுத்து. சரியா? இதெல்லாமே உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சில நோட்ஸா நான் வந்து கடைசி நேரத்துல உங்களுக்கு ரிவிஷனுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ரூபா, அணா, பவுன், ராத்தல், மணங்கு, இது எல்லாமே பன்மையில வந்தாலும் ஒருமை வினையே கொள்ளணும். என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, ரூபான்றது ஒண்ணுதான், ஆனா 1000 ரூபாய் வச்சிருக்கிற அவ்வளவுதான். இப்ப இது ஒருமைதான். அவரிடம் 100 மணங்கு இருக்கு. மணங்குங்கிறது ஒரு விதமான ஒரு உலோகங்களை குறிக்கக்கூடியது. பட் மணங்கு இருக்கு, அவ்வளவுதான். போருக்கு 8.5 கோடி பவுன் பிடிச்சிச்சு. இதெல்லாமே ஒருமையில தான் சொல்லணும். உடம்பு எல்லாம் நொந்தன, பொருள் எல்லாம் அழிந்தன. உடம்பு எல்லாம் நொந்தன, பொருள் எல்லாம் அழிந்தன. இந்த வாக்கியங்கள் தவறானவை. உடம்பு எல்லாம் நொந்தது, பொருள் எல்லாம் அழிந்தது அப்படின்னு தான் எழுதணும். இங்க எல்லாம் என்னும் சொல்லானது முழுதும் என்னும் என்னும் பொருள்ல தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவனுக்கு கண்ணன் என்று பெயர், இது தப்பு. கண்ணன் என்பது பெயர் அப்படின்னு தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியால காஷ்மீர் என்ற நாடு உண்டு, இவ்வாக்கியத்தில் என்னும் நாடு அப்படின்னு இருக்கிறதா கரெக்ட். காஷ்மீர் என்ற நாடுன்றதா அது தப்பு. சோ எங்க என்னும் வரணும், எங்க என்ற வரணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். சோ கீழ்காணும் வாக்கியங்கள்ல பிள்ளைகளை திருத்துக அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த எக்ஸசைஸ் தான் உங்களுக்கான ஒரு சில விஷயங்களாக இருக்க போகுது. சோ இந்த எக்ஸசைஸை நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.